பட்டம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் 9. ஓகே இல்லை ஓகே இது சொல்ல மாட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இது கார் கேமு. ஸோ இது வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து எத்தனை ஜிபின்னு தெரியல. ஐ மீன் 2 or 4 GB 2 or 3 GB இருக்கும். ஓகே, let's get into the gameplay video. ஓகே, இந்த கார் வச்சுருக்காங்க. ஓகே, நியூ பண்டலா. ஸோ ஆஸ்வாட் 9 வந்து நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். இன்னும் அப்போ நான் வந்து யூடியூப் க்ரியேட் பண்ணலை. ஓகே 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 நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோம். ஓகே, பர்த் ஆஃப் லெஜெண்ட் ரெக்கமெண்ட் டேங்க் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. 440 டேங்க்ஸ் இருக்குங்க நமக்கு. நம்ம வந்து எத்தனை அதாவது எத்தனை நேரம்லாம் நம்ம வந்து விளாண்டுட்டே இருக்கோம். ஆனால் 440 டேங்க்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஏன்னா டேங்க்ஸ்னால் எப்படி சொல்கிறது, பெட்ரோல் 440 பெட்ரோல் கேன் இருக்குது. ஓகே, பெஸ்ட் ஆச்சா. கிஃப்ட்டு அது அப்பா இடிச்சு தூக்கிடாலே ஜீவி யாரு போடு போட்டு கவரை போடியும் வாங்கவும் இடிச்சு தூக்கிடா ஏன்னா அப்புறம் கவர் போட சூப்பராக போய் எங்கே எங்கிட்டாங்க இடிச்சு தூக்கிட்டு போட்டு வேற லெவல். இங்கே பாருங்க டிவி பாருங்க, இங்கே பாருங்க எப்படி போக போகிறோம். போட்டு ஏங்க வேற லெவலு. இந்த டைம் வந்து 41 minutes 41 seconds .41.160 எங்க ஃபஸ்ட்டு நம்ம கேட் கேனாட் பிலீவ். ஏங்க சூப்பர்லாம் ஏங்க எடுத்தோன்னே வேகமாக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் எப்படி திருச்சிட்டே போகுது. ஆனால் மற்றவங்களாம் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, பெஸ்ட் ஜெயிக்கலாம். பட் கொடுக்க முடியாதுல்ல. வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த கார் வச்சு விளாட முடியாது. ஆனால் பிஎம்டபிள்யூ வச்சு விளாண்டு தெரிஞ்சுக்கிறேன். லெவலில் வந்து 4 வந்து காலி ஆயிடுச்சு. ஏங்க என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஃபியூல் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அந்த 6 இருக்குல்ல. ஸோ அது வந்து இப்போ வந்து 4 போயிடுச்சு. 0 போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி வந்து ஓகே ஓகேவா. இது வந்து கடையில் வந்து 500 வாங்குறேன். கேமில் வந்து 200 ரூபா வச்சுருக்கேன். ஆனால் இது எதுக்குன்னு தெரியல. ஓகே, சரிண்ணா அதே போடு கவரடு எப்படி போடு ஃபினிஷு ஃபஸ்ட் டைம் எப்படிதான் ஃபஸ்ட் டைம் என்னன்னு தெரியல. ஏங்க டைம் வந்து 0:42 செகண்ட்லாம் நிமிஷம் தெரியல. 42.258 இது ஓகேவா. வந்து 41.42.258 இது ஓகேவா. ஸோ வந்து ஃபினிஷிங் பொசிஷன் ஆகிட்டு ஓகே இந்த பாருங்க ரிவார்டு வந்து 350 டோட்டல் வந்து 350.
ஆஸ்பாட் 9 ஜஸ்ட் வந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து 400K வந்து ரீச் பண்ணிவிட்டா நான் கண்டிப்பாக லைவ் போடுறேன். 400K ரீச் பண்ணாலும் இப்போ வந்து 2 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. 400K ரீச் பண்ணால் வந்து பார்க்குறேன் லைவ் வந்து ஃபெஸ்டிவல் பண்ணுறேன். அதுக்கு தனியாக இல்லை லைவுக்கு தனியாக ரெண்டுக்குமே தனியாக பண்ணுறேன். ஓகே ஓச்சா எங்க அந்த கலர் ஐயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹோம்ல வந்து அந்த க்ராஸ் இருக்குது, ஆனால் அந்த பட்டமும் சாரி அந்த க்ராஸ் இருக்குது, ஆனால் போக முடியாது. இது பாரு மிஸ்ஸாக இருக்குது. இதுதான் இங்கே போன அந்த 3 அந்த நம்ம கண்டிப்பாக தூக்கிறேன் முடிச்சுக்கலாம். அது டேகோல் கம்ப்ளீட்டு முடிச்சுட்டாங்க. போட்டு வேற லெவலு முடிச்சுட்டாங்க. இப்போ நான் 30 லெவலு ஓகே அதான் ரிவார்டு இருக்குமா பண்ணிட்டு 350 இருக்குது. கஷ்டப்பட்டு வந்தா 350 காயின் தான் தெரியுங்களா? சரி இன்னும் ஒரு மேட்ச்சில் வந்துட்டு மேட்சை முடிச்சுக்கலாம். அது ஃப்ரீ பேக் ஏதோ கொடுத்துருக்காங்க. அதுடா ஸோ கிளாசிக் பிளாக் முடிச்சுருவாங்க. என்ன இருக்காங்க இன்னும் ஒன்றும் கொடுக்கல. நான் கரேஜ் பண்ணாடி என்னடா இது ப்ளூ பிரிண்ட்டு 4 என்னடா ஏமாற்றிட்டீங்க. டேகோ கம்ப்ளீட்டட்னு எடுத்துட்டீங்க. சரி அதான் அதுக்கு ரிவார்டு கொடுக்கணுங்க. ரிவார்டு கொடுங்களா? அப்படியே ஜெயிச்சுட்டேன்டா. சரி இந்த கலர் மட்டும் வந்து ஒரு மேட்ச் வந்து முடிச்சிடலாம். எனக்கு வந்து டைம் வச்சு ஏன்னா அதுவும் வந்து செம்ம எக்ஸாம் வச்சுட்டாங்க. அதனால் வந்து வீடியோவாக போட முடியல, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஓகே இப்போ போகலான்னு நினைக்கிறேன். ஓகே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த காரணம் வந்து ஓடினதே இல்லை. இப்போ வந்து 2 மேட்ச்சுக்கு வந்து BMW தான் போட்டோம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து இது போட்டிருக்கேன், இந்த சிட்ரான் சிசி போட்டிருக்கேன். ஓகே ரேஸ் பால் ஃபினிஷிங் பொசிஷன். ஓகே பாருங்கள் கெட்டாக இருக்குது. அழகாக இருக்குது சிட்ரான் சிசி நல்லா சொன்னாங்க. ஓகே இவ்வளோ ஒருத்தர் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சொல்லியே அவுட்டாக்கி வச்சுருவாங்க. போடா வேறு எந்த பண்ணி இழுத்துட்டே போடுறாங்க. சூப்பராக போடுறாங்க. இது பண்ணி இந்த இதில் நம்ம இது பண்ணிட்டுருக்கேன். வந்து வேறு லிஸ்ட்டு ஓட்டுறாங்க. இந்த பவர் ஏறும். லிஸ்ட்டு போனால் பவர் ஏறும். நல்லா நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து என் பேர் வந்து தண்டரு. ஓகே ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய். ஸோ பாய்.